Hi all, welcome again. First ரெண்டு கான்வர்சேஷன்ஸ் மிஸ்டர் சந்தீப் அண்ட் லக்ஷ்மணன் அவரோட அதுக்கான ரிசப்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கான்வர்சேஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா, கான்வர்சேஷன்ஸ் வித் மாலன் பார்க்குறீங்கன்னா, அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன்ஸ் முடிச்சப்பறம் வந்து யாரு கூட கான்வர்சேஷன்ஸ் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஐ குட் நாட் ஃபைண்ட் அ பெட்டர் பர்சன் தேன் ஹிம். ஏன்னா என்னோட லவ் ஃபார் டீப் கான்வர்சேஷன்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இஸ் நன் அதர் தேன் என்னோட அப்பா, மை ஃபாதர், CA மாணிக்கம். வெல்கம் வெல்கம். தேங்க்யூப்பா ஃபார் அக்செப்டிங் திஸ். ஸோ இந்த இந்த கான்வர்சேஷன்ஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர்த்த பற்றி இல்லை. ஸோ நான் இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சிக்காத சில கொஷின்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸை சுற்றி தான் வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ வீல் ஸ்டார்ட். என்னோட டெம்ப்ளேட்டான ஃபர்ஸ்ட் கொஷின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் நான் கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே யாருங்கிறது எனக்கு தெரியும். பட் வியூவர்ஸ்க்காக ஹூ இஸ் மாணிக்கம், மாணிக்கம் டிஃபைன் பண்ணும். இதான் மாணிக்கம் அப்படின்னா ஹூ இஸ் மாணிக்கம்னு எப்படி சொல்லுவீங்க? Good afternoon, viewers. Have a fantastic day. Manikam as an individual is like an ordinary person. Basically, a person, individual, a father, a brother, a bankman, a family head, a husband, so. But basically, a man made of principles. வேறு பெருசாக என்னோட குவாலிட்டி இது அதனால இல்லை. ஐ மீன் ஆர்டினரி மேன் வித் ஆர்டினரி விஷஸ், வித் ஆர்டினரி ஃபீலிங்ஸ், எவ்ரிதிங். ஸோ அந்த ஷாருக்கான் வந்து ஷாருக்கான் தான் நினைக்கிறேன், ஒரு படத்தில் சொல்லுவார், ஷாருக்கானோ யாரோ, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மேன். அந்த மாதிரி வந்து மாணிக்கம்ங்கிறது ஒரு காமன் மேன் அப்படின்ட்டாரு. ஸோ குயிக்கா டு தி செகண்ட் ஒன், அவர் இந்த கொஸ்டின்ல சொல்லியிருந்தாரு இஸ் அ பேங்கர். ஒரு 30 இயர்ஸா பேங்கர். அந்த 40 இயர்ஸா he has been the he's been 38 years he's been with State Bank of India. He retired as chief manager from State Bank of India. என்னோட கொஸ்டின் என்னன்னா, 38 years-ஆ you have been in State Bank of India. So என்னோட 3 learnings இந்த 38 years-ல வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பீப்புள் பார்த்துருக்கேன், நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கேன். அதுல வந்து என் SBI-லிருந்து இதான் என்னோட 3 பெஸ்ட் லேர்னிங்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எந்த 3 பெஸ்ட் லேர்னிங்ஸ் சொல்லுவீங்க? Why that is considered as your best learnings? First of all, திறமை உள்ளவர்களுக்கு எங்க இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கும். That's a very basic learning. Second thing, wherever you go, friends are there. And third thing, people are generally good. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, எல்லோரும் நல்லவரேன்னு ஒரு படம். அதில் 2 கேரக்டர் இருக்கும். எல்லாரும் மோசம்னு சொல்லி ஒரு கேரக்டரு, எல்லாத்தையும் சந்தேகப்படுற கேரக்டரு, இல்லை எல்லாரும் நல்லவரேன்னு ஒரு கேரக்டர். அந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து ஆல்வேஸ் ட்ரம்ப்ஸ். எல்லாரும் நல்லவர். சிச்சுவேஷன் மேக்ஸ் தம் பேட் ஆர் worst, whatever it is. ஒரு சினிமா பாட்டில் சொன்ன மாதிரி, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில், அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்புதல் இருக்கும். அதை விட பெஸ்ட் திங் என்னென்னா, சிச்சுவேஷன் தே ஃபேஸ் டிசைட் பீப்புள்ஸ் கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ வந்து எந்த ஒரு 3 பெஸ்ட் லேர்னிங் சம்மரைஸ் பண்ணால், எந்த ஒரு பிளேஸுக்கு போனாலும் நமக்கு வந்து திறமை இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேர் ஆல்வேஸ். தேர்ட் ஒன் வந்து பீப்புள் ஆர் ஆல் குட் அப்படிங்கிறது. இந்த 38 years நீங்கள் வந்து பேங்கிங்கில்
கடந்து வந்திருப்பீங்க. நிறையா ப்ரொமோஷன்ஸ் இருந்திருக்கும், ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். உங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்கன்னு லோன் கொடுத்துருப்பீங்க. அவங்க நல்லா பண்ணாமல் போயிருக்கலாம் பிஸ்னஸை, திடீர்னு பிஸ்னஸில் ஒரு செட்பேக் வந்திருக்கும். வீட்லேயே நாங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். பட் சக்ஸஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. பட் ஃபெயிலியர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மாணிக்கம் எப்படி ஃபெயிலியரை டிஸ்கிரைப் பண்றாரு? எனக்கு ஃபெயிலியர்னா இதான், ஐ டிஸ்கிரைப் ஃபெயிலியர் ஆஸ் திஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? இல்லை, ஃபெயிலியர்னு சொல்லி எதையுமே we cannot decide and we cannot give a final verdict as it is a failure. It's an experience. Learning is a never-ending process. We learn a lot from failures. ஒரு பேசிக் திங் என்னன்னா, எல்லாரோட டிசிஷனும் எப்பவுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு சேயிங் இருக்கு, bankman or a decision maker's decision should be that of a aircraft pilot's decision. A bankman's decision should be that of not only a bankman, a leaders. Okay. You can see as a leader. Okay, a leader's decision that should be as a aircraft fighter aircraft pilots. Fighter aircraft pilot decision. Okay. அதில் என்னன்னா, it may not be always correct his decision, but he should have a baseline to safeguard, to protect, to defend his decision. எந்த சிச்சுவேஷனில் நம்ம அதை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஹேஸ்டியாக ஒரு டிசிஷன் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நாட் டிசைரபிள் ஆல்சோ. எஸ், யுவர் டிசிஷன் மே கோ ராங். அதை வந்து அக்செப்டன்ஸ் லெவல் வேணும். அது வந்து என்னோட டிசிஷன், எஸ் இந்த சுச்சுவேஷனில் நான் இதை டிசைட் பண்ணேன், இது இந்த சுச்சுவேஷன்னால இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து அக்செப்டன்ஸ் லெவல் வேணும். அது நிறைய டே அண்ட் டே அவுட்டில் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர், ஃபெயிலியருங்கிறது நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது இஸ் மோர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் த டிசிஷன் வி மேக். அது அந்த டிசிஷன் கரெக்டா இல்லைனாலும் அதிலிருந்து வர லேர்னிங்ஸ் அண்ட் அந்த அக்செப்டன்ஸ் தான், அந்த டிசிஷன் அக்செப்டன்ஸ் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் நம்மள அப்படிங்கிறீங்களா நீங்க? எஸ் எஸ் எஸ், ஓகே, ஷூர். இப்போ என்னோட கேரக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ரீவைண்டிங் இருக்கும். கரெக்டாக இவ்வளோ பீரியடுக்குன்னு சொல்ல முடியாது. ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு say 15 days once, months once, ஸ்பேர் டைம் கிடைக்கும் நைட்டு அப்படியே ரீவைண்ட் பண்ணும். அந்த லாஸ்ட் ரீவைண்ட்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் சுச்சுவேஷன்ஸு எந்த நாள் அந்த ஒரு ப்ராப்ளம் எரப்டாச்சு, இன்னும் அந்த சுச்சுவேஷன் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கோ இல்லை அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கோ நான் எந்த விதத்துலையாவது காரணமாக இருந்திருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை வந்து அடுத்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு, அடுத்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னைக்கு பயப்படக்கூடாது. எஸ், இதை வந்து நம்ம தப்பாக கூட ஹேண்டில் பண்ணலாம், பட் we should be ready to handle that. Okay. அந்த மாதிரி தான். Okay. That was my pattern of doing things. Okay. So அப்போ to add one more point, finally வந்து நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த டிசிஷன் எப்படி போனாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ரீவைண்டிங் இஸ் மோர் ஆஃப் செல்ஃப் அனாலிசிஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதனால, ஃபார் பெட்டர்மெண்ட், செல்ஃப் அனாலிசிஸ். ஸோ இது மூணு தான் வந்து ஃபெயிலியரோட அடுத்த பார்ட்டுக்கு போறதுக்கு வந்து இதா இருக்குங்கிறது. ஓகே, அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். சேம் டைப் ஆஃப் மிஸ்டேக் we should not repeat again. Okay, we can commit mistakes. So many mistakes we can commit. But இந்த அடடா இன்னும் போன தடவை இதே இடத்துல தான் விழுந்தோம், இங்கேயும் இதே இடத்துல தான் வந்து விழுந்தோம் அப்படின்னு எந்த சிச்சுவேஷன்லயும் வந்து we should not feel. Okay. We should learn from our mistakes. Okay. அடுத்து மூவ் ஆகி இன்னொன்று நான் ரொம்ப இப்போ
ட்ரெண்டா பார்க்கறது வந்து கடவுள் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து சமீப காலமா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், அந்த ரீசெண்டா வெளியே நம்மளாம் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தப்போ ஒரு கோயில்ல சுத்தமா கூட்டமே இல்லை. இப்போ போனா அந்த கோயில்ல வந்து பல மடங்கு செக்யூரிட்டி இருக்குது. அந்த கோயிலோட ஃபேஸட்டே ஃபுல்லா மாறிடுச்சு. உங்களோட டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன? இதுதான் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதைதான் நான் இறை நம்பிக்கை அப்படிங்கறத நான் இப்படிதான் டிஃபைன் பண்ணுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னா என்ன, நீங்க என்ன சொல்லுவீங்க? இறை நம்பிக்கைன்றது மோர் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். எல்லாமே வந்து ஒரு மேலிருந்து ஒரு யாரோ ஒருத்தர் ஆட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பாடி சிஸ்டமே எடுத்துட்டா, ஒரு சின்ன காயம் ஆயிட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக சம் க்யூரிங் எஃபெக்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன்சைட். சிலதெல்லாம் சீரியஸாக இருக்குது ஒரு விஷயம் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ளீடிங் ஆச்சுன்னா கூட அது காட்டிங் மெக்கானிசம் இருக்கு. ஸோ நீ சாப்பிட்ற பொருள் வந்து சக்தியாக மாறுது. எல்லாமே வந்து நம்மளை விட ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது வந்து அட்டிக்குது. சில உயிரினங்கள் வந்து ஒன்று ஒரு ஒரு மேல் ஃபீமேல் என்ற கோஷம் இருக்கணும், அப்போ தான் ஒரு உயிர் இருக்கணும். ஆனால் சில உள்ள ஒரு மாம்பழத்துக்குள்ள ஒரு வண்டு இருக்கு. ஒரு நீ வீட்டை பூட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் வந்து சேர்ந்துக்குது. ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சோம்னா உள்ள வந்து புழு சேர்ந்துருது, ஒன்றுமே இல்லாது. ஸோ சம்திங் மோர் பவர்ஃபுல், அதை என்ன டிஃபைன் பண்ண முடியாத பவர்ஃபுல் இது வந்து இருக்குது. அதை வந்து we have to respect first. Second thing, coming to the spiritual side of it. ஸ்பிரிச்சுவல் இந்த நம்பிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் வளர்த்தோம்னா, நமக்கு முன்னாடி நம்ம யார் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்லி தர்றாங்களோ அதுதான் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் ஃப்ரம் சைல்டுஹுட். நான் வந்து ஒரு இந்துவாக இருக்கேன்னா ஏன் இந்துவாக இருக்கேன் அப்படின்னு கேட்டால், எல்லா ரீசனை விட மீறி என் பேரண்ட்ஸ் இந்து, நான் இந்து. என் பேரண்ட்ஸ் முஸ்லீம், நான் முஸ்லீம். என் பேரண்ட்ஸ் கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின். இது வந்து பேசிக்கலாக வளருது. பட்டு இதுதான் உண்மை, இதுதான் பொய்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டது தான். ஒரு கிறிஸ்டியானிட்டி வாஸ் டெவலப், ஒரு முஸ்லீம் டெவலப், இந்து கல்ச்சர்லேயும் சில நம்பிக்கைகள் டெவலப். இதையெல்லாம் மீறி கண்ணதாசன் சொல்லுவார், நீ எங்கேயுமே போக வேண்டாம். நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசும்போது கேட்டீங்கன்னா, எங்கேயுமே போக வேண்டாம், நீ பாட்டுக்கு உன்னோட வேலை பண்ணிட்டு தேவைப்பட்ட நேரத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக வரும். அந்த யாரோ ஒருத்தர் தான் கடவுள். இந்த அன்பே சிவம்னு ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கணுமோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். பட் இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் யுகம் வந்துடுச்சு, டிவி யுகம் வந்துடுச்சு. ஒரு பரிகாரம் ஏதோ ஒரு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும்னு பார்க்குறாங்க. இல்லை இது பண்ணால் இது சரியாயிடுமோ, ஒரு கம்ப்யூட்டர் ஃபால்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணால் சரியாகுமோ அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க வந்து தேர் வாண்டரிங். அதை வந்து ரியலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன்றாங்க. நமக்கு கர்மாவில் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் 100% ஃபெய்த். நீ உன்னோட காமர்ஸ் பாணியில் சொன்னோம்னா, ஃபார் எவரி டெபிட் தேர் ஷுட் பி அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அந்த 3 ஃபார்முலாவில் வாட் டெபிட் கிரெடிட் கோஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அந்த 3 ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா தான் இதுக்கு அக்செப்ட் ஆனது. நீ அங்கே ஒரு டெபிட் இருந்ததுன்னா இங்கே ஒரு கிரெடிட் இருக்கு. அந்த மாதிரி தான் கர்மா. நீ ஒரு பொருளை வாங்கணும்னா உன் பாக்கெட்லேருந்து பைசா போகணும் வெளியே. அது ஃபிசிக்ஸில் சொன்னீங்கன்னா எவரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அதை நம்ம வந்து ரிச்சுவலாக சொன்னோம்னா கர்மா. அதுதான் வந்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. நான் போனேன், நிறைய பேர் சொல்ல பார்த்துருக்கேன், நான் அந்த கோயில் போனேன், சாமி நல்லா பார்த்தேன், அவங்ககிட்ட 1000 ரூபா கொடுத்தேன். எதுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்து அங்கே போய் பார்க்கணும்? அதுக்கு ஒரு ஃபோட்டோ, அழகான ஒரு கோல்டன் ஃப்ரேம் ஃபோட்டோ வாங்கி வச்சு வீட்லேயே பார்த்துக்கலாமே.
அங்கே போகணும்னா நீ ஒன்றுமே இல்லாமல் போகணும். உடம்புல மனசில் நிர்வாணா அப்படின்றாங்க. உடம்புல இந்த சென்ஸு நீ இந்த ஆபரணங்களை பற்றியும் கூட, ஆனால் அங்கே போகும்போது தான் நீ வந்து நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு பார்க்குற, நல்ல பெரிய என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்குற, ஒரு வாட்ச் கட்டிட்டு அதை 10 தடவை இப்படி பார்க்குற. ஓகே. அங்கே போனால் எல்லாத்தையும் விட்டு பார்க்கணும். காடுங்கிறது எப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னா, இட்ஸ் லைக் எ மதர். இப்போது ஒரு அம்மாவுக்கு தெரியும், என்னோட ஃபஸ்ட்டு சன்னு வந்து இது சாப்பிட்டா ஒத்துக்காது, அவனுக்கு வந்து 3 மணிக்கு பசிக்கும், 3 மணிக்கு பால் குடிக்க மாட்டான், அவனுக்கு இது கொடுத்தா ஒத்துக்காது, செகண்ட் சன்னுக்கு இது சரியும், அவன் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பான் அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கு தெரியும். ஒரு 4 பேர் பெற்று வச்சிருக்கிற அம்மாவுக்கே இதெல்லாம் தெரியும்னா, நம்ம இவ்வளோ கோடி அண்டங்களை படைச்சிருக்கிறான்னு நம்புகிற கடவுளுக்கு யாருக்கு என்ன வேணுங்கிறது கண்டிப்பாக தெரியும், யாருக்கு என்ன கொடுத்தா தாங்குங்கிறது கண்டிப்பாக தெரியும், யார் எந்த ஏரியாவில் போனாங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அத்தனையும் மீறி நம்ம தான் பண்ணோம், நான் தான் பண்ணான்னு யாராச்சும் நினச்சாங்கன்னா இட்ஸ் அ ஃபூலிஷ் திங். நான் இந்த கோயிலுக்கு போனேன் அதனால் எனக்கு இது கிடைச்சிது, நான் இந்த பரிகாரம் பண்ணேன் அதனால் இது கிடைச்சதுன்னா இட்ஸ் அ ஃபூலிஷ் திங். ஏன்னா அப்படி பார்த்தா பரிகார ஸ்தலங்கள் இருக்கிறவங்கெல்லாம் பரம சௌக்கியமாக இருக்கணும், அதெல்லாம் எங்கேயுமே இல்லை. மனம்தான் மெயின். ஓகே. பட் இதுக்குள்ள எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போன் இருக்கு. பட் இந்த கான்வர்சேஷன்ஸ்க்காக இது இங்கே நிறுத்திக்கலாம். மேபி இன்னொரு கான்வர்சேஷன்ஸ் போறப்போ இதுல வந்து டீப்பா. வாட் இஸ் பேரண்டிங்? பேரண்டிங்னா என்ன? குழந்தை மேல, ஒரு ஃபேமிலி மேல ஃபுல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷோ பண்றதுக்கு ஒன்று டைம் இருக்கிறது இல்லை, சிச்சுவேஷன் இருக்கிறது இல்லை. குழந்தை வளர்ப்புல என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒன்லி. அதில் ஒரு கவிதை எழுதியிருக்கு. ஓகே. வீதி எங்கும் பாலர் பள்ளிகள், குழந்தை காப்பவங்கள், சந்தோஷிக்காதீர்கள் இளம் பெற்றோர்களே, நாளை இவை முதியோர் இல்லங்கள் எனும் விஷ விருட்சங்களாகும் போது வருத்தப்படுவீர்கள்.